பாருங்கள், வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு இந்த மாதிரி ஸ்வர்மா வந்து செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான முட்டையை வச்சு கேரட்டு, முட்டைக்கோசு, வெங்காயத்தை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வர்மா தாங்க பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சொர்மா செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஆச்சுங்க. இப்போ வந்து காய் எல்லாமே நல்லா வதக்கிக்கலாங்க. எல்லா காயுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் அப்படி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோசு, கேரட்டுங்க. இந்த காய்க்கு தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாங்க, எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிறலாம். முட்டைக்கோசு, கேரட்டு, வெங்காயம் பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்து வதக்கினாலே போதும். இப்போ வந்து வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கிறேன். அதே கடாயிலே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேங்க. பட்டர் சேர்த்த உடனே ஒரு 4-5 பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த டம்ளரில் வந்து 1 டம்ளர் அளவு வந்து பால் எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். அதிலே 1 ஸ்பூன் அளவு வந்து மைதா மாவு எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு பிஞ்சளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், அருமையான ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வதக்கி வச்ச அந்த காய்கறியை வந்து சேர்த்துக்கிறேன். இதுலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. காய்கறி கூடயே 3 முட்டை வந்து பொரிச்சு வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து முட்டை சேர்த்துருக்கேங்க. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சிக்கன் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. பொரிச்சிட்டு பன்னீர் இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மயோனைஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. 3 முட்டை வந்து அவிச்ச முட்டை எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். 3 மிளகு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு வந்து ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சிக்கலாம். பாருங்கள், அருமையான மைனஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து சவர்மா வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. சப்பாத்தி வச்சாச்சு. மைனஸ் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு எல்லா சைடுமே நல்லா ஈவனாக தடவி விட்டுக்கலாங்க. அது மேலே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ காய்கறிகளை சேர்த்துக்கலாங்க. அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், அருமையான வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சூப்பரான சொர்மா வந்து ரெடி பண்ணிடலாங்க. நீ வந்து கடைக்கு வந்து நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.